காயசண்டிகை என்னும் பெண்மணி ஆகாயத்தில் பறக்கும் சக்தி பெற்றவள் கணவருடன் பொதிய மலையின் அழகை பார்க்க வந்தாள். இருவரும் இயற்கை அழகுகளை ரசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு விருச்சிகன் என்று முனிவர் வந்தார். பனம் பழம் போல் தோற்றமளிக்கும் பெரிய நாவல் பழத்துடன் வந்த முனிவர் அந்த பழத்தை ஒரு தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றார். அதை பார்த்த காயசண்டிகை ஆணவத்தால் அந்த நாவல் பழத்தை காலால் எட்டி உதைத்து சிதைத்தாள். சற்று நேரத்தில் நீராடி முடித்து பழத்தை உண்ணும் விருப்பத்துடன் வந்த முனிவர் சிதைந்து போயிருந்த பழத்தை கண்டார். என்ன நடந்திருக்கும் என்ற உண்மை அவருக்கு விளங்கியது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரும் தெய்வத்தன்மை வாய்ந்த ஒப்பற்ற பழம் இது. இதை உண்பவர் 12 ஆண்டுகள் பசி இல்லாமல் இருப்பர். நானோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உணவு உண்பவன். அப்படிப்பட்ட நான் உணவாக உண்ணும் பழத்தை சிதைத்து விட்டாய். இதன் காரணமாக நீ ஆகாயத்தில் பறக்கும் சக்தியை இழப்பாய். மறுபடியும் 12 ஆண்டுகளுக்கு பின் பழுக்கும் அந்த நாவல் பழத்தை நான் உண்ணும் காலம் வரை நீ பெரும் பசியால் துன்பப்படுவாய். நாவல் பழத்தை நான் உண்ணும் அந்த நாளன்று உன் பசிப்பினி விலகும் என்று கொடிய சாபத்தை கொடுத்தார் அந்த முனிவர். அதன்படி 12 ஆண்டுகள் காயசண்டிகை பசியால் படாத பாடுபட்டாள். 12 ஆண்டுகளுக்கு பின் நாவல் பழத்தை உண்டார் அந்த முனிவர். அதே வேளையில் மணிமேகலை வந்து தன்னிடமிருந்த அமுத சுரப்பியிலிருந்து தன் கையால் எடுத்து காயசண்டிகைக்கு உணவளிக்க அவள் பசிப்பினி தீர்ந்தது. உணவு இல்லாவிட்டால் உயிர்கள் இல்லை. மறந்தும் கூட அடுத்தவர் உண்ணும் உணவை நாம் கெடுக்கவே கூடாது. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் அதுதான். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ரேடியோ டாக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.